சின்ன இல்லைன்னா சின்னத்தை விடு, உன்னுடைய எண்ணத்தை கடத்து, மக்களுக்கு கடத்து. நீ என்ன செய்ய போறேன்னு பாரு, என்ன செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோம்ங்கிறத சொல்லு, அவ்வளவுதான் நம்ம வேலை. நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதான் நீ செய்ய வேண்டியது. நீ பணம் இருந்தாதான்டா அரசியல் செய்ய முடியும். என்ன செய்யுமா நீங்கள காசு இல்லாம எப்படி செய்யுமா இது தேர்தலை சந்திப்பியா அப்படின்னு. காசு இல்லாம எப்படி தேர்தலை சந்திக்கிறது நீ என் கட்சியில சேர்ந்து கத்துக்க. இது நல்லா இருக்குல்ல, வந்து கத்துக்க. ஒருத்தரெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே ஒவ்வொரு தொகுதிக்கு 150 கோடின்னு. யாரு? திராவிட மாடல்ல எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சுன்னு அப்படின்னு. நான் கேட்டேன், எனக்கு மட்டும் சொல்றா, ஒரு தொகுதியில் எங்கே வச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லு. அரே அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு அங்கங்க ஒரு பிரிச்சதை காட்டுறா, நாங்கள் முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா போய், ரொம்ப கஷ்டமா இருக்குடான்னு. அது மாதிரி அவங்க தம்பி, பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள், அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு. பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல, அவன் கடைசியா கடவுள்கிட்ட போய் முறையிட்டா அதாவது நல்லது நடந்துன்னு நினைப்பான். இந்த திருட்டு பைய அயோக்கிய பைய அரசியல் தலைவர்கள் இருக்கான்ல, அவன் கடைசி புகலிடம் காசு. காசு இருந்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான். இதை ஒழிக்காம நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது, நல்ல அரசையும் அமைக்க முடியாது. அதற்கான தொடக்கத்தினால்தான் என்ன சொல்றோம், இப்ப நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம்? தமிழர்களின் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். இதுதாங்க தமிழ் தேசியம். நாங்க இவ்வளவு நாள் பேசி வந்தோம்ல, இதுதான். இப்ப என்ன தெரியுமில்ல, நம்ம பிஜேபியின் பி டீம், நம்மளுடைய பி டீம் யாரு? அதிமுக. நம்மள ரொம்ப நாளா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பிஜேபியின் பி டீம், பிஜேபியின் பி டீம். நமக்கு ஒரு பி டீம் இருக்கியா? அதிமுக. நம்ம என்ன இவ்வளவு நாள் பேசிட்டு வந்தோமோ அதை பேசுற. அப்படி தமிழர்களின் உரிமை மீட்போம். ஏன்கள் நேத்தம் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் தேர்தலில் நிக்க போறாரு. 4.5 வருஷம் அமைச்சரா இருக்கும்போது இது ஒரு தடவை சொல்லல. தமிழ்நாட்டை காப்போம், அதுதாங்க நாங்க சொல்றோம். எங்களை பாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், சின்னத்தா இந்தியன், இதெல்லாம் எங்களை போட்டான். இதைத்தான் சொன்னோம். இதே வசனம் தாங்க, இதே வசனம் தான். இதுல இருந்து என்ன தெரியுது? எங்கள் எச்சில் இல்லாம இங்க எவனும் கட்சி நடத்த முடியாது. நாங்க பேசுறத நீ பேசியாங்க. தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சியுறுது, மலர்ச்சியுற்று, கிளர்ச்சியுற்று, புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடு. அதனால எல்லாம் நடுங்கிறாங்க, அச்சப்படுறாங்க.